Okay students, the previous class discussed about the topic is known as the parts of the plant, root system and shoot system. The shoot system contain leaf and flowers and fruit and seed, etc., etc. Let us now discuss about the habitat. What is mean by habitat? The living organism living in the place is called habitat. A human being living in the house or home, அப்போ ஹியூமன் பீயிங்க்கு ஹேபிட்டேட் அப்படிங்கிறது ஹோம் ஆர் ஹவுஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த டைகர் ஆர் லயன் ஆர் ஜிராஃபி லிவிங் இன் ஃபாரஸ்ட். அப்போ டைகர், லயன் அண்ட் ஜிராஃபிக்கு ஹேபிட்டேட் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் த கேமல் லிவிங் இன் டெசர்ட். அப்போ கேமலுக்கு ஹேபிட்டேட் அப்படிங்கிறது எது அப்படின்னா டெசர்ட். அண்டு போலார் பியர் லிவிங் இன் போலார் ரீஜியன் ஆர் தூந்த்ரா. அப்போ போலார் பியருக்கு ஹேபிட்டேட் அப்படிங்கிறது எது அப்படின்னா போலார் ரீஜன். ஓகே, அப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் நீட் ஏ பிளேஸ் டு லிவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். அப்போது ஒவ்வொரு ஆர்கானிசமும் லிவ் பண்ணுறதுக்கு அண்டு ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா பிளேஸ் தேவைப்படுது. சச் எ பிளேஸ் இஸ் கால்டு ஹேபிட்டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். சச் எ டுவெல்லிங் பிளேஸ் இஸ் கால்டு ஹேபிட்டேட். ஃப்ரம் த டெப்த் ஆஃப் த ஓஷன் to the top of the highest mountain, habitat are the place where the plants and animals live. Okay, think to learn. How do we classify the plants? The first type is based on the flower. The plants are classified into mainly two groups. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா based on the flower. The first type is flowering plant. The second type is called non-flowering plant. Flowering plant, it is otherwise known as phanerogames. For example, sunflower is example for flowering plant, and Rixia is example for non-flowering plant. The Rixia is not producing the flowers, so it belonging to the non-flowering plant. It is otherwise known as cryptogames அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். Okay, the second category based on the position of the seed. The plants are classified into mainly two types. The first type is called angiosperms. Angio meaning closed, sperms meaning seed. The closed seeded plants is known as angiosperm. One of the best example mango. அப்போ மேங்கோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், இந்த சம்மர் சீசன்லாம் நம்ம என்ன ஃப்ரூட்டை மோஸ்ட்லி லைக் பண்ணுவோம் அப்படின்னா மேங்கோவை லைக் பண்ணுவோம். அந்த மேங்கோ ஃப்ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா சீடு இருக்குது. அந்த சீடை கவர் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னா சீட் கோட் இருக்குது. ஸோ தே ஆர் நவுன் அஸ் ஆஞ்சியோஸ்போம். ஆஞ்சியோ மீனிங் க்ளோஸ்டு, ஸ்போம் மீன்ஸ் சீட். ஸோ க்ளோஸ்டு சீடட் பிளான்ட் இஸ் நவுன் அஸ் ஆஞ்சியோஸ்போம். எக்ஸாம்பிள் மேங்கோ. அண்டு அனதர் ஒன் ஜிம்னோஸ்போம். ஜிம்னோ மீனிங் என்ன அப்படின்னா நாக்டு, அண்டு ஸ்பெர்ம்ஸ் மீனிங் என்ன அப்படின்னா சீடு. Naked seeded plants is known as gymnosperm. One of the best example cycas. Cycas is one of the gymnosperm. You see the diagram of the cycas. This is called seed. The seed are not covered by seed coat, so they are known as it belonging to the gymnosperm. From the upper, the world contain variety of region. For example, one of the place la desert இருக்கு, அண்டு சவானா அப்படிங்கக்கூடிய புல்வெளி இருக்குது, அண்டு மவுண்டைன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் இருக்குது, டெசர்ட் இருக்குது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆல் த பிளேஸ் கண்டைன் க்ரோ இன் டு த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல். எல்லா பிளேஸ்லேயுமே என்ன லிவ் பண்ணுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னா லிவ் பண்ணுது. ஸோ இப்போ ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ட்ஸும் ஸ்பெசிஃபிக்கான அனிமல்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா லிவ் பண்ணிகிட்ருக்கு. such a dwelling place is called habitat அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ அந்த habitat அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 2 mark கொஷன். ஓகே, let us study the habitat is classified into mainly 2 types. The first type is called terrestrial habitat. The second type is called aquatic habitat. Terrestrial habitat is nothing but
The plants and animal living in land is known as terrestrial habitat. The terrestrial habitat is furtherly classified into three types. The first type is called desert. What is meant by desert? The driest place on earth is called desert. You know desert in Tamil பாலைவனம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெசர்ட்டை பார்த்துருப்போம், அங்கே வந்து வாட்டர் அப்படிங்கிறது டோட்டலாகவே இருக்காது, ஒன்லி சேண்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த பிளேஸுக்கு நேம் என்ன அப்படின்னா டெசர்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு த செகண்ட் டைப் இஸ் கால்டு கிராஸ்லேண்ட். கிராஸ்லேண்ட் இஸ் நத்திங் பட் the area is fully covered by grasses is known as grassland. The third type is called mountain. The large land form that are covered by fully mountain, this is called one of the habitat. Appa terrestrial habitat, the area is covered by land is called terrestrial habitat. It is classified into three type: desert, grassland, mountain. Okay, the second type of habitat is called aquatic habitat. What is mean by aquatic habitat? Aquatic meaning water. The area permanently covered by water is known as aquatic habitat. அப்போ எங்கெங்கெல்லாம் வாட்டர் இருக்கோ அந்த மாதிரியான ரீஜனுக்கு நேம் என்ன அப்படின்னா aquatic habitat அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். It is classified into two types. The first type is called fresh water. The second type is called marine water. அப்போ the first type is called fresh water habitat. அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் அப்படின்னு சொல்லும்போது த வாட்டர் டிட் நாட் ஹாவ் த சால்ட். அப்போ சால்ட் இல்லை, வாட்டர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ட்ரிங்கிங் பர்பஸ். ஸோ த ஹேபிடேட் இஸ் நோன் அஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு த்ரீ டைப்: ரிவர், லேக், பூல்ஸ் அண்ட் பாண்ட். எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். And another one of the type is called marine water habitat. You see the sea and ocean, இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா மெரைன் வாட்டருக்கு எக்ஸாம்பிள், மெரைன் வாட்டர் ஹேபிடேட்டுக்கு எக்ஸாம்பிள். அப்போ ஃப்ரெஷ் வாட்டருக்கும் மெரைன் வாட்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது த வாட்டர் ஹாவ் நாட் சால்ட், அண்ட் மெரைன் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது த வாட்டர் ஹாவ் salt content is called marine water habitat அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். This is the types of habitat. It is one of the important 5 mark question. Okay, let us know the first type of habitat is called aquatic habitat. When we visit a pond, we see some plant appear to float on water. For example, நீ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேஸ்க்கு நீ போன அப்படின்னா நிறைய பிளேஸில் எதை அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா பாண்டு, அதாவது குளத்தை அப்சர்வ் பண்ணலாம். அந்த குளத்தில் பார்த்த அப்படின்னா சம் ஆஃப் த பிளான்ட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கும். வாட்டரோட எபோவில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆகும். இல்லை சம் ஆஃப் த பிளான்ட் வந்து ஃபுல்லாகவே வாட்டரில் வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா சப்மர்ஜ்டு ஆகிருக்கும், அதாவது ஃபுல்லாகவே வந்து மூழ்கி இருக்கும். ஸோ இப்போ நீ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட்டை அப்சர்வ் பண்ணுற, அதில் சம் ஆஃப் த பிளான்ட் அப்படிங்கிறது அந்த பாண்டில் வாட்டரில் வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆகிட்டுருக்கு. ஒன் ஆஃப் த காமன் பிளான்ட் இஸ் கால்டு லோட்டஸ் பிளான்ட். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபெஸ்டிவல் டைமில் சில விதமான ரொம்ப ஃபேமஸான கோயிலுக்கெலாம் போகிறோம், டெம்பிளுக்கெலாம் போகிறோம். ஸோ அந்த டெம்பிளில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பாண்டு, குளம் இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா பிளான்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லோட்டஸ் பிளான்ட் இருக்குது. அந்த லோட்டஸ் பிளான்ட்டை நீ டீப்பாக அப்சர்வ் பண்ண அப்படின்னா அந்த லோட்டஸ் பிளான்ட்டோட லீவ்ஸ் ஃப்ளோட் ஆன் த வாட்டர். அப்போ அந்த லோட்டஸ் பிளான்ட்டோட லீவ்ஸ் அப்படிங்கிறது வாட்டரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் there is a small frog sitting on a leaf. அந்த ஃப்ளோட் ஆகக்கூடிய அந்த லோட்டஸ் லீஃப் மேலே ஒரு ஸ்மால் ஃப்ராக் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லீஃபில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா சிட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ரெடி டு கேட்ச் த இன்செக்ட் ஃப்ளையிங் அண்டு ஃப்ளட்டரிங் அரவுண்ட் த ஃப்ளவர்ஸ். அப்போ அந்த லோட்டஸ் ஃப்ளவரை கவர் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னா இன்செக்ட் வந்து ஃப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃப்ளை பண்ணக்கூடிய இன்செக்டை அந்த லீஃபில் இருக்கக்கூடிய ஃப்ராக் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கேட்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். The stem of the plant is
seen to be inside. அப்போ அந்த லோட்டஸ் பிளான்ட்டோட ஸ்டெம் அப்படிங்கிறது நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னா நாட் பாசிபிள். பிகாஸ் இந்த ஸ்டெம் அப்படிங்கிறது சப்மர்ஜ்டு, அதாவது வாட்டரில் ஃபுல்லாக வந்து இன்சைடில் ஃபுல்லாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மூழ்கி இருக்கும். ஸோ தே ஆர் நவுன் as submerged அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இட்ஸ் ரூட் ஆர் ஃபவுண்ட் வித்தின் த மட்டி ஃப்ளோர் ஆஃப் த பாண்ட். அப்போ ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது வெல் டெவலப்டா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை, வெரி புவர்லி டெவலப்டு. The root system is found within the muddy floor of the pond. அப்போ புவர்லி டெவலப் ஆகிருக்கும் எது அப்படின்னா ரூட் சிஸ்டம். ஓகே, as this plant grow in water, shall we call it is an aquatic plant. அப்போ லோட்டஸ் அப்படிங்கக்கூடிய பிளான்ட் எதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா அக்வாட்டிக் பிளான்ட். இந்த லோட்டஸ் பிளான்ட்டை ஒரு லேண்டில் கொண்டு போய் ஒன்றால் க்ரோ பண்ண முடியுமா அப்படின்னா க்ரோ பண்ண முடியாது. நாட் மச் பாசிபிள். So not possible, only grow into the water. So lotus is one of the best example for aquatic plant. Okay, aquatic habitat. Appo what is mean by aquatic habitat? The habitat include the area that are permanently covered by water and the surrounding area that are occasionally covered by water is known as aquatic habitat அப்படினு மென்ஷன் பண்றோம். Okay, the aquatic habitat is broadly classified into two types. The first type is called freshwater habitat. The second type is called marine water habitat. It is a two type of aquatic habitat. Okay, let's know the first type is called freshwater habitat. The freshwater habitat அப்படினு சொல்லும்போது the water did not have a salt content is called freshwater habitat. Some of the example river, lake and pond and pools are the freshwater habitat. Water hyacinth and water lily and lotus are seen in the freshwater habitat. So இது எல்லாமே அந்த freshwaterல live பண்ணக்கூடிய aquatic plants. In these plants, root are very much reduced in the size because the root oda main function enna appadina it absorb the water and dissolved minerals. But in the aquatic habitat appdin solumbodhu இந்த entire plant எதுக்குள்ள இருக்கு அப்படினா வாட்டர்ல தான் இருக்கு. ஸோ வாட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடிய நெசசிட்டி இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ இந்த ரீசன்னால இந்த ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது வெரி மச் ரெடியூஸ்டு இன் சைஸில் இருக்குது, ரொம்ப புவராக வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. யூ see the diagram of the lotus. The leaves are floating in the water. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர்ஸும் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா வாட்டரில் வந்து ஃப்ளோட்டிங் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டெம் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து இந்த வாட்டரில் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா சப்மர்ஜ்ட் ஆகிருக்கு, மூழ்கி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ஹாவ் ஹேர் சேம்பர்ஸ். அப்போ அந்த லீவ்ஸ் கண்டைன் ஹேர் சேம்பர், அதாவது காற்று பைகள், ஹேர் சேம்பர்ஸ் தட் அலோவ் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் டு ஃப்ளோட் இன் வாட்டர். அப்போ இந்த லீவ்ஸ் வந்து எப்படி வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா the leaf contain hair chamber, the hair chamber contain hair. ஸோ இந்த ரீசன்னால் இந்த லீவ்ஸ் வந்து ஈஸியாக வந்து என்ன ஆக முடியுது அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆக முடியுது. ஓகே, திஸ் இஸ் கால்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். எக்ஸாம்பிள் ரிவர், லேக், பாண்ட் அண்ட் பூல்ஸ். அண்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட்டுக்கு சம் ஆஃப் த எக்ஸாம்பிளான பிளான்ட் வாட்டர் ஹைசின்த், வாட்டர் லில்லி, லோட்டஸ், ஐகார்னியா and Potamogidon, etc. Do you know hair spaces in stem and petioles of lotus that are useful for floating in water? You see the diagram of the hair chamber in petiole. அதாவது petiole is nothing but leaf stalk-க்கு நேம் என்ன அப்படின்னா petiole. அண்டு ஸ்டெம்லேயும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹேர் ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஹேர் ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் இந்த லோட்டஸ் பிளான்ட் அப்படிங்கிறது வாட்டரில் ஈஸியாக வந்து என்ன ஆக முடியுது அப்படின்னா ஃப்ளோட்டிங், அதாவது மிதக்க முடியுது. ஓகே, த செகண்ட் டைப் ஆஃப் ஹேபிடேட், அதாவது அக்வாட்டிக் ஹேபிடேட்டில் செகண்ட் டைப் ஆஃப் ஹேபிடேட் இஸ் கால்டு மெரைன் வாட்டர் ஹேபிடேட்.
from outer space earth look like and have some blue marble. That because most of the earth's surface, more than 70% is covered by ocean. அப்போ இந்த எர்த்தில் 3% அப்படின்னா 2% is covered by water, remaining 1% is called land. அப்போ 70% எது ஃபில்லாக இருக்குது அப்படின்னா ஓஷியன் தான் ஃபில்லாக இருக்குது. ஸோ இந்த ஓஷியன் இஸ் லுக் லைக் ஏ ப்ளூ மார்பிள் மாதிரி வந்து என்ன ஆகுது அப்படின்னா விசிபிள் ஆகுது. ஓகே, ஓஷியன் இஸ் ஆல்சோ சப்போர்ட் த growth ஆஃப் த பிளான்ட். த ஓஷியன் கண்டைன் மில்லியன்ஸ், அதாவது கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்டு கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் அண்டு வெரைட்டி ஆஃப் ரொம்ப ரேரான பிளான்ட்ஸ், ரேரான அனிமல்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஈகோசிஸ்டம், ஒன் ஆஃப் த ஹேபிடேட் தான் வந்து எது அப்படின்னா மெரைன் வாட்டர் ஹேபிடேட் அப்படிங்கிறது. த மெரைன் ஆல்சோ சப்போர்ட் த growth ஆஃப் த பிளான்ட்ஸ். மெரைன் பிளான்ட் perform about 40% of all photosynthesis that occur on the planet. அப்போ இந்த பிளானட், இந்த எர்த்துலேயே இந்த மெரைனில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் தான் மெயினாக எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல், அதாவது 40% ஆஃப் ஃபுட் மெட்டீரியலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் மெரைன் ஆல்கே. இந்த மெரைன் ஆல்கே அப்படின்னு சொல்லும்போது ஆல்கே இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் பிளான்ட் is called algae. It is classified into two types, macroalgae and microalgae. Next, sea grasses. அதாவது மெரைனில் கிராசஸ் இருந்துச்சு அப்படின்னா they are known as sea grasses and marsh grasses and phytoplankton. The unicellular plant is called phytoplankton. Do not visible in our naked eye, only visible in the under the microscope. எதை அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபைட்டோ பிளாங்டான்ஸை அப்சர்வ் பண்ண முடியும். ஃபைட்டோ மீனிங் என்ன அப்படின்னா பிளான்ட்டு, பிளாங்டான்ஸ் அப்படின்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஸோ த யூனிசெல்லுலார் பிளான்ட் இஸ் நவுன் அஸ் ஃபைட்டோ பிளாங்டான். யூ சி த டயக்ராம் ஆஃப் த ஓஷியன். த ஓஷியன் கண்டைன் வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். திஸ் இஸ் கால்டு மெரைன் வாட்டர் ஹேபிடேட். The second habitat is called terrestrial habitat. What is mean by terrestrial? It is nothing but land. The area is permanently covered by land is called terrestrial habitat. The terrestrial habitat are the one that are found on the land like what? Forest, grassland and desert. It is example for terrestrial habitat. It also including man-made habitat like farms, towns and city etc etc. For example cities இருக்கு and towns and farms and village, இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா terrestrial, because all are covered by land. இதெல்லாமே terrestrial habitatக்கு எக்ஸாம்பிள். They can be a big as a continent or a small as a island. அதாவது the area is permanent. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டை 4 சைடும் கவர் பண்ணி வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேம் ஐலாண்ட், அதாவது தீவுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா. அதே பிக் இன் ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா they are known as continent. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா etc etc. They make up about 28% of the entire world habitat is called terrestrial habitat. அப்போ இந்த வேர்ல்டில் 28% எது கவர் ஆகிருக்கு அப்படின்னா terrestrial habitat வந்து கவர் ஆகிருக்கு. வாட் இஸ் மீன் பை terrestrial habitat? எஸ், the area is covered by land is called terrestrial habitat. ஓகே, terrestrial habitatக்கு எக்ஸாம்பிள் ரப்பர் ட்ரீ, டீக் ட்ரீ. அதாவது டீக் ட்ரீ இஸ் நத்திங் பட் தேக்கு மரம், and a neem tree and a banyan tree etc etc. Okay, let's know the terrestrial habitat is classified into 3 types. The first one is called desert. The second one is called grassland. The third one is called forest. What is mean by desert?
the area is without water is called desert. What is mean by grassland? The area is permanently covered by grasses is known as grassland. What is mean by forest? The area permanently covered by dense network of tree is known as forest அப்படினு மென்ஷன் பண்றோம். Okay, let's know the first type of terrestrial habitat is called desert habitat. What is mean by desert habitat? A habitat without much water is called desert. அப்போ வாட்டர் அப்படிங்கிறதே அந்த பிளேஸில் வந்து அந்த பிளேஸில் வந்து இருக்காது. அந்த ஏரியாவுக்கு நேம் என்ன அப்படின்னா டெசர்ட். இன் தமிழ் பாலைவனம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். டெசர்ட் ஆர் த ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் த எர்த். அப்போ அந்த எர்த்லேயே இருக்கக்கூடிய ரொம்ப ட்ரையஸ்டான பிளேஸ் எது அப்படின்னா டெசர்ட். They get fewer than 25 cm of rainfall annually. அப்போ per இயருக்கு ஒன்லி 25 cm ரெயின்ஃபால் மட்டும்தான் அந்த டெசர்ட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபால் ஆகுது. ஸோ இந்த ரீசன்னால தான் டெசர்ட்டில் வாட்டர் அப்படிங்கிறது வெரி லோ குவான்டிட்டிஸில் இருக்குது. டெசர்ட் கவர் அட்லீஸ்ட் 20% ஆஃப் த எர்த். எர்த்தில் 20% மட்டும்தான் எது கவர் ஆகிருக்கு அப்படின்னா டெசர்ட் வந்து கவர் ஆகிருக்கு. த பிளான்ட் which grow in the habitat have thick leaves. அப்போ டெசர்ட்டில் க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் அடாப்டட் ஃபார் த சம் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் திக் லீவ்ஸ் தட் ஸ்டோர் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெசர்ட்டில் க்ரோ ஆகக்கூடிய இந்த பிளான்ட்டோட லீஃப் அப்படிங்கிறது ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப மொத்தமாக இருக்கும். என்ன ரீசன்னால ரொம்ப திக்காக ரொம்ப மொத்தமாக இருக்குது அப்படின்னா த லீவ்ஸ் ஸ்டோரிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். The plants like cactus store water in their stem. அப்போ கேக்டஸ் அப்படிங்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் கல்லி, சப்பாத்தி கல்லி, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெசர்ட் பிளான்ட்டை நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம். அலோவேரா இந்த மாதிரியான பிளான்ட்டை அப்சர்வ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் தன்னுடைய லீஃப் அண்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்டெம்மில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டோர் பண்ணுது, ஸ்டெம் அண்டு லீவ்ஸில். அண்டு லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு ஸ்பைன்ஸ். அப்போ அந்த கேக்டஸ் அப்படிங்கக்கூடிய பிளான்ட்டில் லீவ்ஸ் அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்பைன்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. தே ஹாவ் எ லாங் ரூட் தட் க்ரோ வெரி டீப் இன் டு த சாயில். அப்போ டெசர்ட்டில் க்ரோ ஆகக்கூடிய இந்த பிளான்ட்டுக்கு ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது வெரி லாங் ரூட் சிஸ்டம், அதாவது சாயிலோட பிலோவில் வெரி லாங்கான ரூட் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்கோம். பிகாஸ் வாட்டர் அப்படிங்கிறது வெரி டீப்பில் தான் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா அவைலபிளாக இருக்கும் சாயிலோட டீப்பில். அப்போ ஷார்ட்டான ரூட் இருந்துச்சு அப்படின்னா வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. இதுக்காக இந்த டெசர்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் அப்படிங்கிறது வெரி லாங்கான ரூட் சிஸ்டமை டெவலப் பண்ணி அந்த டீப்பில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சர்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்குது. திஸ் இஸ் கால்ட் டெசர்ட் ஹேபிடேட். ஸோ டைப்ஸ் ஆஃப் டெசர்ட். The first type is called hot dry desert. The second type is called semi arid desert. The third type is called coastal desert. இந்த coastal desert அப்படிங்கிறது மெரைன் ரீஜியனை ஒட்டி இருக்கக்கூடிய டெசர்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா கோஸ்டல் டெசர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஃபோர்த் டைப் இஸ் கால்டு கோல்டு டெசர்ட். திஸ் இஸ் அ டைப் ஆஃப் டெசர்ட். ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் cactus, agave, aloe vera and bryophyllum. இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா டெசர்ட் பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் செகண்ட் டைப் கிராஸ்லேண்ட் ஹேபிடேட். வாட் இஸ் மீன் பை கிராஸ்லேண்ட்? த வேர்ட் இண்டிகேட்டிங் grasses. The grassland is an area where the vegetation is dominated by grasses. அப்போ the area is fully covered by grasses. So the habitat is known as grassland habitat அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். grasses ranges from short to tall. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய grasses அப்படிங்கிறது ஷார்ட் இன் சைஸ்லேயும் இருக்கலாம் அண்டு
tall in sizeலையும் இருக்கலாம். ஸோ it ranges from short to tall in sizeல இருக்குது. This is a grassland habitat. It is otherwise known as savanna அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் savanna grassland. Okay, next the third type is called forest habitat. What is meant by forest habitat? The area is dominated by trees is called forest. For example, நம்ம ஃபாரஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹில்ஸுக்கு போயிருப்போம். அண்டு ஹில்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி என்ன கவர் ஆகிருக்கும் அப்படின்னா ட்ரீஸ் தான் கவர் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்க்கு போயிருப்பேன். அண்டு ஏற்காடு போயிருப்போம். அந்த ஏற்காட்டில் மோஸ்ட்லி வந்து என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னா ட்ரீஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு நேம் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ஃபாரஸ்ட் இஸ் அ லார்ஜ் ஏரியா dominated by trees. There are 3 types of forest. The first type of forest is called tropical forest. The second type of forest is called temperate forest. The third type of forest is called mountain forest. This is the types of forest. The annual rainfall ranges from 25 cm to 200 cm சென்டிமீட்டர் வரலும் ஃபாலோ ஆகக்கூடிய பிளேஸுக்கு நேம் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் ஹேபிடேட். அப்போ ஃபாரஸ்ட் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் நமக்கு மைண்டுக்கு என்ன வரணும் அப்படின்னா த ஏரியா இஸ் டாமினேட்டட் பை அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரீஸ் அதிகமாக இருக்கும், மரங்கள் அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் கால்டு ஃபாரஸ்ட் ஹேபிடேட். ஓகே, let us now the new topic is called plant adaptation and modification. வாட் இஸ் மீன் பை அடாப்டேஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சேலமில் இருக்கோம். இப்போ சேலம்லேருந்து நம்ம எங்கே மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஊட்டி மூவ் பண்ணுறோம், இல்லை ஊட்டி கொடைக்கானல் மூவ் பண்ணுறோம். அப்போ சேலமை கம்பேர் பண்ணும்போது கொடைக்கானல் அண்டு ஊட்டியில் வந்து கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபர் ஆகும். இங்கே சேலமில் சன்லைட் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும். அண்டு ஊட்டி அண்டு கொடைக்கானல் மூவ் பண்ண அப்படின்னா அங்கே சன்லைட் அப்படிங்கிறது ரொம்ப லோவாக இருக்கும், சில்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ அந்த சில்னஸ்க்கு நம்மளுடைய பாடியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடாப்டேஷன் பண்ணணும். ஸோ அப்போ ஒன் டேவ்லேயே அடாப்டேஷன் பண்ண முடியுமா அப்படின்னா நோ சான்ஸ். இட் டேக் 1 வீக், இல்லை அப்படின்னா 2 days ஆர் 3 days. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பாடியை வந்து நம்ம அடாப்டேஷன் பண்ணால் தான் அந்த ஊட்டி அந்த கொடைக்கானலில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சர்வை பண்ண முடியும். திஸ் இஸ் கால்டு அடாப்டேஷன். இட் இஸ் சேம் ஃபார் த பிளான்ட். Adaptation are special feature on plant which help them to survive in the habitat they live in over a long period. அப்போ வெரி லாங் பீரியடுக்கு ஒரு பிளான்ட் வந்து லிவ் பண்ணணும் அப்படின்னா அந்த என்வரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்யூச்சருக்கு தகுந்த மாதிரி அந்த பிளான்ட் தன்னை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அடாப்டேஷன் பண்ணிக்கணும். திஸ் இஸ் கால்டு அடாப்டேஷன். அப்போ தான் அந்த பிளான்ட்டு லாங் பீரியடுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா லிவ் பண்ண முடியும், சர்வை பண்ண முடியும். Okay, plant in a specific environment have developed a special feature which help them to grow and live in the particular habitat. So plant in a specific environment have developed a special feature because அந்த பிளான்ட் லாங் பீரியடுக்கு சர்வைவல் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடாப்டேஷன் பண்ணணும். திஸ் இஸ் கால்டு பிளான்ட் அடாப்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். ஓகே, இன் திஸ் சாப்டர் let us study some adaptations like tendril, twinners and thorns. These adaptations are seen in plants which live in terrestrial and desert habitat. Okay, let us now the first adaptation is known as tendril climber. What is mean by tendril? It is a twinning climbing organ of a some weak stemmed plant. அப்போ சில விதமான பிளான்ட்டை நீ அப்சர்வ் பண்ண அப்படின்னா அந்த பிளான்ட்டோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வீக்கான ஸ்டெம்மாக இருக்கும். ஸோ இட் கெனாட் ஸ்டாண்ட் எரெக்ட், ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த பிளான்ட்டால் வந்து க்ரோ ஆக முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஸ்டெம்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ட்வின்னிங், அதாவது
கிளிம்பிங் ஆர்கனை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டெவலப் பண்ணோம். லைக் ஃபீஸ் அண்டு பிட்டர் கார்டு. டென்ட்ரில் இஸ் நத்திங் பட் காயில் ரவுண்ட் எ சப்போர்ட் அண்டு ஹெல்ப் த பிளான்ட் டு கிளிம்ப். அதாவது அனதர் பிளான்ட் மேலே அந்த பிளான்ட் வந்து கிளிம்ப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகக்கூடிய அந்த பார்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா டென்ட்ரில் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஸ்வீட் ஃபீ. த லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு டென்ட்ரில். செகண்ட் எக்ஸாம்பிள் பிட்டர் கார்டு. இதில் அந்த ஆக்ஸிலரி பட் அப்படிங்கிறது மாடிஃபைட் இன்டு டென்ட்ரில் which help the plant to climb. Okay, the next modification, twinners. Some plants have weak stem. You see the Clitoria tenacia. The plant is nothing but சங்குப்பூ. நம்ம எல்லாமே நம்மளுடைய சரௌண்டிங்கில் இந்த பிளான்ட்டை வந்து பார்த்துருப்போம். அப்போ இந்த பிளான்ட்டோட ஸ்டெம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா வீக்காக இருக்குது, வீக் ஸ்டெம்மாக இருக்குது. they cannot ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட் ஆன் த ஓன். அப்போ இந்த பிளான்ட் அப்படிங்கிறது ஓனாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து க்ரோ ஆகுமா அப்படின்னா க்ரோ ஆகாது. தே மஸ்ட் கிளிம்ப் ஆன் எனி சப்போர்ட் டு சர்வீவ். அப்போ இந்த பிளான்ட்டு சர்வீவல் ஆகணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டு அனதர் பிளான்ட்டு மேலே வந்து என்ன ஆகணும் அப்படின்னா கிளிம்பிங் பண்ணி தன்னுடைய லைஃப்பை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லீட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ட்வின்னர்ஸ் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் கிளைட்டோரியா டெர்னேசியா. இந்த பிளான்ட்டு தான் வந்து என்ன அப்படின்னா கிளைட்டோரியா டெர்னேசியா சங்குப்பூ. ஸோ இந்த ஸ்டெம் பார்த்த அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்குது. இட் கெனாட் ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட்லி. ஸோ இட் டிபெண்ட் அப்பான் அனதர் பிளான்ட். இதுக்காக அப்படின்னா சர்விவல் பண்ணுறதுக்காக. எக்ஸாம்பிள் கிளைட்டோரியா அண்ட் ஜாஸ்மின். இட் இஸ் ஒன் ஆஃப் த புக் பேக் கொஷன். ஓகே, த நெக்ஸ்ட் மாடிஃபிகேஷன் இஸ் தான்ஸ். அதாவது முட்கள். இந்த தான்ஸில் லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட் பிகம் ஹோலி. அதாவது ஹோலி அப்படின்னா ஃபுல்லாகவே இல்லை அப்படின்னா பார்ஷியலி மாடிஃபைட் இன்டு ஷார்ப் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு தான்ஸ். இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஸ்பைன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் ஃபார் த டிஃபென்சிவ் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளான்ட்லாம் பார்த்தா அப்படின்னா திஸ் இஸ் கால்டு லீஃப். அந்த என்டையர் லீஃப் ஃபுல்லாகவே என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்பைன்ஸாக மாறிடுச்சு, அதாவது முள்ளாக மாறிடுச்சு. இங்கே இந்த ஒப்பன்ஷியா அப்படிங்கக்கூடிய இந்த சப்பாத்தி கல்லியில் நீ அப்சர்வ் பண்ண அப்படின்னா இதில் இந்த லீஃப் அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்பைன்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா டிஃபென்சிவ் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்டில்ஸ் லைக் வாட் கவ் அண்டு கோட் இதெல்லாம் போய் இந்த பிளான்ட்டை வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஃபீட் பண்ணிடக்கூடாது, சாப்பிட்றக்கூடாது. அதுக்காக தன்னை சுற்றி ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்கு. அதாவது லீஃப் ஆர் கன்வெர்டட் இன்டு ஸ்பைன்ஸ் ஆர் தான்ஸ். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா டிஃபென்சிவ் பர்பஸ். எக்ஸாம்பிள் அகேவ். த லீஃப் எஃபெக்ட்ஸ். அதாவது அந்த லீஃபோட அந்த நுனி அண்ட் மார்ஜின் ஆர் மாடிஃபைட் இன்டு தான்ஸ். இதுதான் வந்து அந்த அகேவ் பிளான்ட் அப்படிங்கிறது. அந்த லீஃபோட அந்த டிப் ரீஜியனும் அந்த மார்ஜின் ரீஜியனும் என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்பைன்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன்ஷியா சப்பாத்தி கல்லி இதுதான் அந்த பிளான்ட்டு. இதில் இந்த லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ். அப்போ இந்த ஓப்பன்ஷியா அப்படிங்கக்கூடிய பிளான்ட்டில் லீவ்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்பைன்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த லீஃப் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது என்ன அப்படின்னு நீ வந்து கொஷின் ரைஸ் பண்ணலாம். திஸ் இஸ் கால்டு ஸ்டெம். ஸ்டெம் தான் என்னவா வியூ ஆகுது அப்படின்னா லீஃப் மாதிரி க்ரீன் இன் கலரில் இருக்குது. அப்போ இதில் இருக்கக்கூடிய லீஃப் என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்பைன்ஸ் ஆர் தான்ஸாக வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கன்வெர்ட் ஆகிடுச்சு. என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா டு ரெடியூசிங் த டிரான்ஸ்பிரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான அடாப்டேஷனை வந்து டெவலப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பொகைன்வில்லா. த ஸ்டெம் ஹேஸ் ஷார்ப் தான்ஸ். காகித பூலாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஸ்டெம் வந்து என்னவா மாறி இருக்குது அப்படின்னா ஷார்ப் தான்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் கால்டு பொகைன்வில்லா. they are example for thorns, அதாவது முட்கள். next one of the interesting topic is hearts and do you know and fact file. okay, first hearts. the cactus plant is green in color and perform photosynthesis. for example cactus is nothing but கள்ளி செடி green கலரில் இருக்குது,
அவ்வளோதான். அண்டு பர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ். விச் பார்ட் ஆஃப் த பிளான்ட் டூ இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்? அப்போ இதுக்கான ஒரு கரெக்டான ஆன்சர் ஸ்டெம் தான் என்ன ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸை மெயின்டைன் பண்ணுது. ஓகே, டூ யூ நோ பேம்பூ இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட் டூயிங் ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸ். பேம்பூ இஸ் நத்திங் பட் மூங்கில் மரம். இது தன்னுடைய ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸில் வெரி ஃபாஸ்ட்டாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா க்ரோ ஆகுது. அப்போ பிளான்ட்லேயே வெரி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட் வந்து எந்த பிளான்ட் அப்படின்னா பேம்பூ பிளான்ட். நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் ஆஃப் த டூ யூ நோ த வேர்ல்டு ஹேபிடேட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஃபஸ்ட் Monday of October. It is one of the one more question. Okay, the next do you know the first land plants appeared around 470 million years ago. They were mosses and liverworts. The Amazon rainforest in South America produces half of the world oxygen supply. அப்போ அமேசானில் இருக்கக்கூடிய அந்த ரெயின் ஃபாரஸ்ட் தான் வேர்ல்டுக்கு ஆஃப் ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சப்ளை பண்ணுது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். அனதர் ஒன் ஆஃப் த ஃபேக்ட் ஃபைல் த தார் டெசர்ட். வாட் இஸ் மீன் பை தார் டெசர்ட்? எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ராஜஸ்தான். த தார் டெசர்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் கிரேட் இண்டியன் டெசர்ட். இஸ் an arid region of rolling sand hill on the Indian subcontinent. It is located partly in Rajasthan state and northwestern India and partly in Punjab and Sindh provinces eastern Pakistan. ஸோ இந்த ஃபேக்ட் ஃபைல் அண்ட் டூ யூ நோ ஹார்ட்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் வரக்கூடிய கொஷின். ஓகே, தேங்க்யூ.